கவிதை ரசிகன் கவிதை ரசிகன் பாலாய் நிலவு பொழிகிறது. பாலாய் நிலவு பொழிகிறது. இந்த பாலாய் நிலவு பொழிகிறது என்ற கவிதை ஈழத்தினுடைய என்ற மூத்த கவிஞர் சோவண்ணா பத்மநாதன் ஐயா அவர்களாலே எழுதப்பட்டது. இது ஒரு கவியரங்க கவிதை. யாழ் மாநகராட்சி மன்றம் நடத்திய பௌர்ணமி கவியரங்கம் 90ஆம் ஆண்டு நடந்தபோது இந்த கவிதை அரங்கேறியது. அந்த காலம் உங்களுக்கு தெரியும். முதலாம் ஈழப்போர் முடிந்து இந்திய இராணுவத்தினருடான போர் நிறைவுற்று இந்திய இராணுவத்தினர் வெளியேறி இருந்த காலத்திலே ஏற்பட்ட சூழலிலே இந்த கவியரங்கம் நடந்தது. அதிலே கவிஞர் சோப்பா அவர்கள் இந்த கவிதையை பாடியிருக்கிறார். உண்மையிலே அந்த காலச்சூழல் ஒரு பௌர்ணமி நாளிலே நிகழ்ந்த கவியரங்கம் என்ற ரீதியிலே பௌர்ணமியை பற்றி பாடி அந்த காலத்தினுடைய சூழல், அதற்கு முன்னிருந்த காலத்திலே என்னென்ன நிகழ்வுகள் நடந்தேறின என்ற விடயங்களை எல்லாம் இந்த கவிதை ஒரு அழகான கலிப்பா யாப்பிலே பாடி செல்கிறது. பாலாய் நிலவு பொழிகிறது பௌர்ணமி நாள், 1000 நினைவு நெஞ்சில் அலைமோத பாலாய் நிலவு பொழிகிறது. முன்னாள் இதுபோல் முழு நிலவில் முற்றத்து தென்னை முழுகுகையில் முற்றத்து தென்னை முழுகுகையில் தென்றல் அதை தாலாட்டும். தூரத்தே ஊதும் சுருட்டி மிகுந்து வரும் ஈரமணலில் இருகால் புதைய நெடு நேரம் கழியும் நினைப்பே இலாது கடல் ஓரம் கைகோர்த்தே உலா வருவோம். முன்னாள் இதுபோல் முழு நிலவில் முற்றத்து தென்னை முழுகுகையில் தென்றல் அதை தாலாட்டும். தூரத்தே ஊதும் சுருட்டி மிதந்து வரும் ஈரமணலில் இருகால் புதைய நெடு நேரம் கழியும் நினைப்பே இலாது கடல் ஓரம் கைகோத்தே உலா வருவோம். மேலே வான் நீல விதானம் விரிக்கும் விண்மீன்களோ கோலமிடும் ஓலை குடிசையிலே தென்மோடி ஆட்டுவிக்கும் அண்ணாவி பாடல் உடுக்கோடு போட்டுலுப்பும் சாம பொழுது. ஓலை குடிசையிலே தென்மோடி ஆட்டுவிக்கும் அண்ணாவி பாடல் உடுக்கோடு போட்டுலுப்பும் சாம பொழுது. பாலாய் நிலவு பொழிகிறது. திங்கள் 3ஆகச் சிறிதும் மழை இல்லை எங்கள் பயிர் பச்சை எல்லாம் கருகையில் வானத்தை நோக்கி கழுத்து மிக வலித்து போனதே அன்றி புதினம் எதுவும் இல்லை. திங்கள் 3ஆய் சிறிதும் மழையில்லை எங்கள் பயிர் பச்சை எல்லாம் கருகையில் வானத்தை நோக்கி கழுத்து மிக வலித்து போனதே அன்றி புதினம் எதுவும் இல்லை. நீர் வேணும் இந்த நிலம் தோண்ட வல்ல பல ஆழ்வேணும் கூவி அழைக்க இளைஞர் சிலர் ஆயுதங்கள் ஏந்தி வந்தார். நீர் கண்டலாதினி நாம் ஓயுறதே இல்லை ஒரு சூழ் உரைத்தார்கள். பாலாய் நிலவு பொழிகிறது பௌர்ணமி நாள். 100,000 மலைகள் மோதி நுரை சிதற பாலாய் நிலவு பொழிகிறது. பச்சை பயிரும் பயன்மரமும் தோப்புகளும் உச்சி கருகி உயிர் ஊசல் ஆடுதல் கண்டு ஏங்கி மனம் நொந்திருந்தோம். எமதின்னல் தாங்கப் பெறாராய் தாமோடி வந்தார்கள் அண்டை அயலார். அளவாங்கோடு பாறை கொண்டு வந்தார் சோற்று பொதியும் அனுப்பி வைத்தார். ஆகா இவர்கள் போல் ஆர் வருவார் என்றுருகி வீதியெல்லாம் வாழை நட்டு தோரணமும் தொங்கவிட்டு வாசல் தோறும் பூரண கும்பம் முறையாக வைத்து மாலை மரியாதை செய்து வரவேற்றோம். மானத்திருந்தமரர் வந்தது போல் பூரித்து மோனத்திருந்தோம் முழுசாய் 2 மாதம். உறுதிகளில் ஏற்றி ஊர்வலங்கள் செய்வித்தோம். பார் முழுதும் பார்க்க பவனி பல வந்தோம். பாலாய் நிலவு பொழிகிறது பௌர்ணமி நாள். அந்தரத்து தேவர் ஒரு நாள் அசுரர்களாய் தொந்தரவு செய்ய தொடங்க துணுக்குற்றோம். அந்தரத்து தேவர் ஒரு நாள் அசுரர்களாய் தொந்தரவு செய்ய தொடங்க துணுக்குற்றோம். நாடொன்று கேட்ட தமிழர் குடியிருக்க வீடொன்றும் இல்லாமல் செல்லாய் விதைத்தார்கள். ஆடு பலி கோழி பலி ஐயோ அணிகலனும் வீடும் பலியாய்க் கொடுத்து விதிர் விதித்தோம். ஆடு பலி கோழி பலி ஐயோ அணிகலனும் வீடும் பலியாய் கொடுத்து விதிர் விதித்தோம். நாடு புகுந்தவர்கள் நாளாக வீடு புகுந்தங்கள் மானம் விலை கேட்டார். தண்ணீருக்காக தவமிருந்த மக்களை கண்ணீர் கடலாட விட்டு கதையளந்தார். நீர்காண முன்பு முயன்ற இளைஞர்களை ஊர்தோறும் தேடி உலக்கி வதைத்தார்கள். பொய்யை மெய்யாக புனையும் முயற்சியிலே வையம் முழுதும் வலம் வந்து பார்த்தார்கள். அசுரர்களை ஏவி அநியாயம் செய்வித்தார். நிசியில் கொலை களவு நிட்டூரம் அம்மம்மா. 3ஆம் முறை நம் முருங்கை மரத்தடியில் தோன்றுது போய்க் கூடி தொழுகை நடத்துங்கள். 4ஆம் முறை கண்டு நாய்படா பாடுபட்டோம் மூலமிட்டோம் கண்ணீர் உகுத்தோம். ஒரு நாளில் சூறாவளியால் சுழன்று முருங்கை மரம் பார நமது பகைவர் மறைந்தார்கள். 3ஆம் முறை நம் முருங்கை மரத்தடியில் தோன்றுது போய்க்கூடி தொழுகை நடத்துங்கள்.
நாலாம் புரை கண்டு நாய்ப்பாடு பட்டுவிட்டோம், ஓலமுட்டோம், கண்ணீர் உகுத்தோம், ஒரு நாளில் சூறா வழியால் சுழன்று முருங்கை மரம் பார நமது பகைவர் மறைந்தார்கள். மீண்டும் இளைஞர் மிடுக்காய் தொடங்கினர் தோண்ட மீண்டும் இளைஞர் மிடுக்காய் தொடங்கினர் தோண்ட ஒரு சிறிதும் சோம்பல் அறியாதார். ஆழத்தே பாதை பிளக்கு மொழி அவ்வப்போது ஈழம் முழுதும் எதிரொலித்து கொண்டிருக்க உண்டகலையில் உறக்கம் கலைதென மிண்டி சில பேர் விசனம் அடைந்தொன்று கூடி ஒரு திட்டம் கொண்டு வந்தார். நம்மை இவர் மீறி இது செய்ய விட்டால் வரும் மோசம், தாமே பெறுவதுவோ தண்ணீர், நாமில்லாமல் ஆமோ ஒரு வாழ்வு, அதனை உணர வைப்போம், ஆற்றை மறைத்தால் அவர் தம் கிணற்றில் நீர் ஊற்றும் கிடைக்காது உறுதி செய்து கொண்டார்கள். பச்சை பயிரும் பயன்மரமும் தோப்புகளும் உச்சி கருகி உயிரூசல் ஆடுவதும் கோயில் குளம்கூட குண்டு கிழக்காகி தீயில் கருகுவதும் கண்டிரங்கா ஜென்மங்கள். பொழிகின்ற குண்டுகளால் மக்கள் உடல் சிதறி அழிகின்ற பொல்லா அவலம் ஏற்றுபவர் கொடுமைக்கு முன்னே குனிந்து நடுங்காது அடிமைத் தலையை அறுத்தறிய வேண்டாமோ? மூன்றாம் புரையினம் முருங்கை மரத்தடியில் தோன்றுது போய்க்கூடி தொழுகை நடத்துங்கள், நாலாம் புரை கண்டு நாய்ப்பாடாய் பாடுபட்டோம், ஓலமிட்டோம், கண்ணீர் உகுத்தோம், ஒரு நாளில் சூறா வழியால் சுழன்ற முருங்கை மரம் பார நமது பகைவர் மறைந்தார்கள். மீண்டும் இளைஞர் மிடுக்காய் தொடங்கினர் தோண்ட ஒரு சிறிதும் சோம்பல் அறியாதார். ஆழத்தே பாதை பிளக்கு மொழி அவ்வப்போது ஈழம் முழுதும் எதிரொலித்து கொண்டிருக்க உண்டகலையில் உறக்கம் கலைதென மிண்டி சில பேர் விசனம் அடைந்தொன்று கூடி ஒரு திட்டம் கொண்டு வந்தார். நம்மை இவர் மீறி இது செய்ய விட்டால் வரும் மோசம், தாமே பெறுவதுவோ தண்ணீர், நாமில்லாமல் ஆமோ ஒரு வாழ்வு, அதனை உணர வைப்போம், ஆற்றை மறைத்தால் அவர் தம் கிணற்றில் நீர் ஊற்றும் கிடைக்காது உறுதி செய்து கொண்டார்கள். பச்சை பயிரும் பயன்மரமும் தொப்புகளும் உச்சி கருகி உயிர் ஊசல் ஆடுவதும் கோயில் குளம் கூட குண்டு கிழக்காகி தீயில் கருகுவதும் கண்டிரங்கா ஜென்மங்கள். பொழிகின்ற குண்டுகளால் மக்கள் உடல் சிதறி அழிகின்ற பொல்லா அவலம் ஏற்றுபவர் கொடுமைக்கு முன்னே குனிந்து நடுங்காது அடிமை தலையை அறுத்தறிய வேண்டாமோ? தென்னை பனைகள் சிதறுண்டு போனாலும் என்ன, அதனால் இடிந்து போய் உட்கார்ந்தம் மேலாமை சொல்ல இது நேரம் அல்ல. தென்னை பனைகள் சிதறுண்டு போனாலும் என்ன, அதனால் இடிந்து போய் உட்கார்ந்தம் மேலாமை சொல்ல இது நேரம் அல்ல. இன்று பாலாய் நிலவு பொழிகிறது பௌர்ணமி நாள். மீண்டும் எமது நிலத்தில் பனை வடலி தோன்றி நிமிர்க, மீண்டும் எமது நிலத்தில் பனை வடலி தோன்றி நிமிர்க, துயரம் பொடிபடுக, மீண்டும் மண்ணாவி முழக்கும் உடுக்கின் ஒலி நீண்ட இரவு பொழுதில் நிகழட்டும். மீண்டும் அண்ணாவி முழக்கும் உடுக்கின் ஒலி நீண்ட இரவு பொழுதில் நிகழட்டும். ஊதும் குழல் பெய் சுருட்டி இனி இரண்டு காதும் அமுதம் பொழிக, ஊதும் குழல் பெய் சுருட்டி இனி இரண்டு காதும் அமுதம் பொழிக, கடலோரம் ஈரமணலில் இனி நாம் நடக்கலாம், பாலாய் நிலவு பொழிகிறது பௌர்ணமி நாள். மீண்டும் எமது நிலத்தில் பனை வடலி தோன்றி நிமிர்க, துயரம் பொடிபடுக, மீண்டும் மண்ணாவி முழக்கும் முடுக்கின் ஒளி நீண்ட இரவு பொழுதில் நிகழட்டும். ஊதும் குழல்வை சுருட்டி இனி இரண்டு காதும் அமுதம் பொழிக, கடலோரம் ஈரமணலில் இனி நாம் நடக்கலாம், பாலாய் நிலவு பொழிகிறது பௌர்ணமி நாள். இது கவிஞர் சோப்பா அவர்கள், சோ பத்மநாதன் அவர்கள் யாழ் மாநகராட்சி மன்றம் நடத்திய பௌர்ணமி நாள் கவியரங்கத்திலே 7/6/1990 அன்று பாடிய கவியரங்க கவிதை. இந்த கவிதை என்பது உண்மையிலே கேட்டு நாங்கள் கிறுகிறுத்து போகின்ற ஒரு கவிதையிலே அமைந்திருக்கிறது. நான் ஏற்கனவே கவிதை ரசிகன் நிகழ்விலே சொன்னது போல ஈழத்து கவிதைக்கென்று ஒரு தனி விசேட அம்சமாக இந்த கலிப்பா யாப்பிலே ஒரு ஆற்றோட்ட நடையாக ஒரு பாய்ந்து பரவி செல்லுகின்ற விதத்திலே இந்த கவிதையை பாடி ஒரு கவியரங்கத்திலே பாடும் பொழுது அது எங்கள் எல்லோரையுமே, கேட்கின்ற எல்லோரையுமே கரங்கடிக்க செய்யும். அந்த பேச்சோசை பாங்கோடு இணைந்து இருக்கின்ற இந்த ஒரு 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 பாரம்பரியம், நான் சொன்னது போல மகாகவி முருகையன் நீலாவணன் தொடங்கி அந்த 60களிலே, அதாவது கவிஞர் சோப்பா அவர்கள் 55ஆம் ஆண்டிலே அவருடைய முதல் கவிதை வெளிவந்திருக்கிறது. அவர் 60களில் இருந்து ஈழத்து கவிதை துறையிலே இயங்கி இன்று வரை அந்த கவிதை முயற்சிகளிலே ஈடுபட்டு வருபவர். அந்த தொடர் ஓட்டத்திலே இணைந்திருக்கின்ற சோப்பா அவர்கள், அதை தொடர்ந்து கல்வேல் குமாரசுவாமி அவர்கள், கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்கள் என்று ஒரு நீண்ட பாரம்பரியத்திலே இந்த
எங்களுடைய ஈழத்தினுடைய தனித்துவமான கவிதை பாரம்பரியம் ஒன்று இந்த பேச்சோசை பாங்கிலே கவிதையை கவியரங்கங்களிலே எடுத்தியம்புகின்ற பாங்கொன்று சிறப்பாக வளர்ந்து வருகிறது. அது இன்று வரை தொடர்ந்திருக்கிறது. இன்று பலர் அதற்கு பிறகு 90களில் இருந்து இன்று வரை அந்த கவியரங்க கவியரங்கங்களில் ஈடுபடுகின்ற பல கவிஞர்கள் இந்த 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 ஒரு தொடரோட்டத்திலே இந்த ஒரு அடிப்படையை பற்றி அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு நடந்து வருகின்ற ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. எனவே இந்த ஈழத்து கவியரங்கத்தினுடைய சிறப்பு, ஈழத்து மரபு கவிதையினுடைய ஒரு அழகு, அதிலே ஒரு மிக முக்கியமான கவிதையாக இந்த பாலாய் நிலவு பொழிகிறது இருக்கிறது. எங்களுடைய ஈழத்து கவிதை பாரம்பரியத்திலே கவிஞர் சோப்பா அவர்கள் ஒரு 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 விடிவெள்ளியாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த கவிதையை இங்கே பகிர்வதிலே நாங்கள் பெருமகிழ்வு அடைகிறோம்.